காவேரியை காப்பாற்றிய மன்னன் கரிகால சோழன். தமிழக வரலாற்றில் சில மன்னர்கள் வெறும் போரால் மட்டுமல்ல, மக்களின் வாழ்வை மாற்றிய செயல்களால் நிலைத்திருக்கிறார்கள். சங்க இலக்கியங்களில் புகழ்ந்து கூறப்படும் ஒரு மன்னன், அவர்தான் கரிகால சோழன். ஒரு இளம் இளவரசன். அவனை எதிரிகள் பிடித்து சிறையில் போட்டார்கள். அவன் உயிரோடு இருந்தாலும் அவன் கால்கள் தீயில் எரிந்தது. ஆனால் அந்த இளைஞன் ஒரு நாள் முழு தென்னிந்தியாவையும் ஆட்சி செய்தான். அவன்தான் கரிகால சோழன். இளம் மன்னர் கரிகாலனை எதிரிகள் வெறுத்தார்கள். அவரை சிறையில் அடைத்தார்கள். அவரை கொல்ல திட்டமிட்டார்கள். ஒரு இரவு சிறைக்குள் தீ வைத்தார்கள். அந்த தீயில் இருந்து உயிர் தப்பினார் கரிகாலன். ஆனால் அவர் கால்கள் தீயால் கருகின. அதனால்தான் கரிகாலன் என்ற பெயர். தீ அவரை அழிக்கவில்லை, உருவாக்கியது. வெண்ணி போரின் அதிசயம். இடம் வெண்ணி, இன்றைய கும்பகோணம் அருகில். இளம் மன்னனை பார்த்து எல்லோரும் இகழ்ந்தார்கள். சேரர் பாண்டியர் கூட்டணி சேர்ந்து தாக்கினார்கள். ஆனால் கரிகால சோழன் போர்க்களத்தில் புயலாய் மாறினார். வெண்ணி போரில் சேர மன்னன் தோல்வியடைந்தார். பாண்டிய படைகள் பின்னடைந்தன. இந்த வெற்றியின் மூலம் சோழர் ஆட்சி வலுவடைந்தது. உலகின் முதல் பெரிய அணை. போரில் வென்ற பிறகு அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் மக்களை நினைத்தார். காவேரி நதியில் அவர் கட்டிய அணை கல்லணை 2000 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டது. இன்று கூட அது வேலை செய்கிறது. சிமெண்ட் இல்லாத காலத்தில், மிஷின் இல்லாத காலத்தில் கற்களால் கட்டப்பட்டது. இன்றும் வலுவாக நிற்கிறது. இது உலகின் பழமையான வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். விவசாயிகளின் மன்னன். கல்லணை காரணமாக தஞ்சாவூர் செழித்தது. விவசாயம் உயர்ந்தது. மக்கள் செல்வம் அடைந்தார்கள். கரிகாலன் ஒரு போர் வீரன் மட்டும் இல்லை, மக்கள் மன்னன். கரிகால சோழனின் ஆட்சி காலம் சோழர் வரலாற்றில் ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் கரிகாலன். கரிகால சோழன் பற்றி நாம் அறிந்த முக்கிய ஆதாரம் சங்க இலக்கியங்கள். அவற்றில் முக்கியமானவை பட்டினப்பாலை, புறநராற்றுப்படை. இந்த நூல்கள் அவரை வீரமிக்க மன்னன், புகழ்பெற்ற சோழர், செழிப்பான ஆட்சி செய்தவர் என்று குறிப்பிடுகின்றன. அவரது ஆட்சியில் மக்கள் வளமாக வாழ்ந்தனர் என்று பாடல்கள் கூறுகின்றன. காவேரி வெள்ளமாக ஓடியது. கரிகாலன் வந்த பின் அது மக்களின் வாழ்வாதாரமாக மாறியது. வெள்ளமாக வந்த ஆற்றை கரிகாலன் வளமாக மாற்றினார். அது மட்டுமல்லாமல் கரிகாலன் ஆட்சியில் துறைமுக நகரங்கள் வளர்ச்சியடைந்ததாகவும், வணிகம் செழிப்பாக இருந்ததாகவும், ஒழுங்கான நிர்வாகம் இருந்ததாகவும் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. தீயில் எரிந்த கால்கள், ஆனால் எரியாத மனசு. சிறையில் இருந்த இளைஞன் சாம்ராஜ்யத்தை எழுப்பினார். அவர்தான் கரிகால சோழன். கல்லணை பாரம்பரியமாக அதே சங்ககால கரிகாலனுக்கே சேர்த்து கூறப்படுகிறது. பின்னாளில் சிலர் வேறு கரிகாலன் இருக்கலாம் என்று கருதினாலும், வெண்ணி ஒருவருக்கும் கல்லணை மற்றொருவருக்கும் என்று உறுதியான எபிகிராஃபிக் ஆதாரம் கிடையாது. கரிகால சோழன் வாழ்ந்ததால் நாம் தமிழராக மிகவும் பெருமை கொள்கிறோம். இன்னும் இது போன்ற வரலாற்று கதைகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால்
லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.